இன்னைக்கு the cyber security is a topic of great importance and relevance to your generation. உங்களுடைய தலைமுறைக்கு இந்த சைபர் பாதுகாப்பு என்பது, டிஜிட்டல் செக்யூரிட்டி என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட் என்பதற்கு நான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட ஐ வில் பிகின் மை ஸ்பீச். இங்கே நிறைய கேர்ள்ஸ் உட்கார்ந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்ககிட்ட லேப்டாப் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் லேப்டாப் வச்சிருக்கீங்க? நிறைய பேர் முழு கை தூக்கி இருக்கிறீங்க, சில பேர் பாதி கை தான் தூக்கிங்க, பாதி லேப்டாப் தான் இருக்குதான்னு தெரியல. இப்போ அந்த லேப்டாப்ல அல்லது டெஸ்க்டாப்ல கேமரா இருக்கு, தெரியல உங்களுக்கு? எத்தனை பேர் லேபிள் போட்டு அந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த கேமராவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? கையை தூக்க பார்க்கலாம். 4 பேர் தான். மற்ற யாரும் கேமரா வச்சு அந்த கேமராவை வந்து ஸ்டிக்கர் வச்சு க்ளோஸ் பண்றது இல்லை இல்லையா? நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது, ஹைதராபாத் ஹைகோர்ட்ல நான் ஜட்ஜா இருக்கும்போது, தி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம்ஸ் என்னை வந்து மீட் பண்ணி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பேத்தட்டிக் கேஸ் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, a college student, an engineering college student, என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா, யாரோ ஒருத்தன் அந்த கேர்ளை மெயில் மூலமா மிரட்டி, உன்னுடைய நியூட் பிக்சர்ஸை நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன், அதனால எனக்கு பணம் கொடுன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 lakhs இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாமையே அவனுக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்குது. இது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்த உடனே அந்த கமிஷனர் கேட்டிருக்கிறாரு, நீ ஏன் முதல்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்லை சார், நான் இதை முதல்ல நம்பலை, ஏன்னா தேர் இஸ் நோ வே, நான் என்னுடைய நியூடு பிக்சர்ஸ் என்னைக்கு எடுத்ததும் கிடையாது, ஷேர் பண்ணதும் கிடையாது, இதனால இது இந்த மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு நான் வந்து பணம் கொடுக்க மறுத்தேன். ஆனால் அவன், நீ என்னை நம்பலை இல்லையா, உன்னுடைய பிக்சர்ஸ் இருக்குதுன்னு நீ என்கிட்ட நம்பலை இல்லை, இதோ சாம்பிளுக்கு ஒன்று அனுப்புறேன்னு அனுப்பினான். அது உண்மையிலேயே என்னுடைய நியூட் பிக்சர். எனக்கே ஆச்சரியம், நான் அந்த மாதிரி ஃபோட்டோவே எடுக்கலை, மார்ஃப்டு பிக்சராக இருக்கலாம்னு நினைச்சாக்கா அதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லியிருக்கிறான். உடனே அந்த இமெயில் ஐடியை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னாக்கா இந்த கிரைமை, இந்த அம்மா பணம் ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போச்சோ அதிலிருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ஆகுது, எந்த பேங்க்குக்கு அந்த பணம் போச்சோ அதுலேருந்து பணம் வித்ட்ரா பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணது யாருன்னு பார்த்தா KYC நார்ம்ஸ். நீங்க தெரிஞ்சுக்கணும், நோ யுவர் கிளையண்ட் கஸ்டமர் நார்ம்ஸ். KYC நார்ம்ஸ் இல்லாம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஆனால் அதை ஏமாற்றி போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு யார் பேர்லயோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெம்பரரியா அதை ஆப்ரேட் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல கொடுத்த டீடைல் படி போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஹிட் அ ரோட் பிளாக். இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியல. அடுத்த ஸ்டேஜ், எந்த இமெயில் இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்மெயிலிங் மெசேஜஸ் வந்ததோ அந்த இமெயில் ஐடியினுடைய ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் மூலமா அவங்களை ட்ரேஸ் பண்றாங்க. பண்ணினா இந்த அம்மா இருக்கிறது ஹைதராபாத், இந்த லேடி, இந்த கேர்ளுக்கு வந்து த்ரெட்டனிங் மெயில் அனுப்பிச்ச ஆள் அவனுடைய போய் கண்டுபிடிச்சாக்கா ஒரிசாவில் எங்கேயோ ஒரு டவுன்ல இருக்கிறான் அந்த ஆளு. அவனை போய் பிடிச்சி அவனுடைய லேப்டாப்பை சீஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து எக்ஸாமின் பண்ணா என்ன தெரிய வந்ததுன்னாக்கா, a shocking information was relieved. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் இல்லையா? இப்போ நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள போய்
நல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இருந்தா டவுன்லோட் பண்றீங்களா? எத்தனை பேர் பண்றீங்க சொல்லுங்க? எல்லாரும் பண்றீங்க. இதெல்லாம் நிறைய பாய்ஸ் கை தூக்குறதே கிடையாது. ஐ திங்க் அவங்களுக்கு இன்டர்நெட்டை பத்தி கவலையும் கிடையாது. நீங்க அவங்க நியூட் பிக்சர்ஸ் போட்டா ப்ராபப்லி தே ஆர் ஹாப்பியோன்னு எனக்கு தெரியல. என்ன பண்றாங்கன்னாக்கா, நீங்க சாங்ஸ் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா, இந்த சாங்ஸ் அன்ஆத்தென்டிகேட்டட் சோர்சஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து பைரசி பண்ணி அதுல வந்து ஒரு மால்வேர், ஒரு வைரஸ் அதில் இன்டெக்ட் பண்ணி அந்த சாங்கை அப்லோட் பண்றாங்க. நீங்க வந்து சாங்கை உங்களுக்கு பிடிச்ச சாங்கை டவுன்லோட் பண்ணும்போது அதனுடைய சோர்ஸை நீங்க வெரிஃபை பண்றது இல்லை. அப்படி வெரிஃபை பண்ணாம நீங்க டவுன்லோட் பண்ணும்போது நீங்க டவுன்லோட் பண்ற சாங்கோட அந்த வைரஸும் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உட்காருது. உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உட்காரும் போது இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குதுன்னாக்கா, இத மாதிரி ஏதோ ஒரு சாங் அந்த அம்மா டவுன்லோட் பண்ணும்போது வைரஸ் உள்ள வந்துருச்சு. அந்த வைரஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓப்பனிங் யுவர் கேமரா ஆட்டோமேட்டிக்கலி வித்வுட் யுவர் கன்சென்ட். உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய லேப்டாப்லயோ உங்களுடைய ஐபேட்லயோ இருக்கிற கேமராவை ஆன் பண்ணக்கூடிய சக்தி, ஸ்விட்ச் ஆன் பண்ணக்கூடிய சக்தி அந்த வைரஸ்க்கு உண்டு. இவங்க இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஏதோ சப்ஜெக்ட் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. டெஸ்க்ல உட்காந்துட்டு காலையில் சிஸ்டம்ல எல்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு டைம் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஆன் ஆயிருக்குது. இவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு இந்த பொண்ணு திரும்பி வந்திருக்குது. ரூம்ல யாரும் இல்லை, தனியா ரூம் எடுத்து தங்கி காலையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சிஸ்டம் மட்டும்தான் ஆன் ஆயிருக்குது. ஸோ இந்த கேர்ள் ரூம்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறா. அந்த ஆன் ஆகிருக்கிற சிஸ்டம்ல அந்த ஆன் ஆகிருந்த கேமரா, சுவிட்ச் ஆன் ஆகிருந்த கேமரா இந்த பிக்சர்ஸ் அப்படியே பிடிச்சிருச்சு. இது அவனுக்கு போயிடுச்சு. இப்படி ஒரு ஆன்லைன் theft of your data including your personality can be done without your knowledge at all. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை படம் பிடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியாத பூதங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான், that is the danger with which you are playing every day. அதனால தயவு பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிற கேமரால ஒரு ஸ்டிக்கரை போட்டு வைங்க. நீங்க வீடியோ கால் யார்கிட்டயாவது பேசணும்ன்ற நெசசிட்டி இருந்தால் மட்டுமே அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு பேசுங்க, மறுபடியும் ஒட்டிடுங்க. so that nobody, an unknown person, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் தப்பு பண்ண, தெரியாத ஆட்களால தப்பு பண்ண முடியுது. this is the first thing that you should know. ரெண்டாவது, ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படி ஆயிருக்குன்னாக்கா, பணம் படைத்தவர்களை டார்கெட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்னாக்கா, இப்ப நீங்க ரீசெண்டா என்னெல்லாம் பேப்பர்ல வந்தது என்று பார்த்தீர்களானால், இப்ப டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் என்று ஒன்று ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டே இருக்குது. வாட் இஸ் திஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொன்னால், ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஓஸ்வால்னு, வெரி வெரி பிக் பிசினஸ்மேன், அவருக்கு வந்து ஒரு வீடியோ கால் வந்து, அந்த வீடியோ கால்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய செட்டப் அப்படியே தெரியுது. தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பியர்ட் இன் தி வீடியோ கால். அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் நின்று படிக்கிறாரு. இந்த ஆஸ்வால் வந்து இந்த ஃப்ராட்லாம் பண்ணியிருக்காரு, இவர் மேல 2000 crore ஸ்கேமுக்கு நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் புக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. உடனே அந்த வீடியோவில் தோன்றுகிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி போன்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய அரெஸ்ட்டுக்கு இப்பவே நான் ஆர்டர் பண்றேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் பயந்துக்கிட்டு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையெல்லாம் புலம்புறாரு. இல்லை, உடனடியாக நீங்கள் ஜாமீனுக்கு பணம் கட்டுங்கள் என்று சொன்ன உடனே
7 crores money immediately that businessman transferred. 7 crores. இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ டிசப்பியர் ஆனோன்னா மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு, ஒன்றுமே காணும், பணம் போயிடுச்சு. உங்களை போன்ற ஒருவரை வீடியோ காலில் தோன்ற வைக்கக்கூடிய எபிலிட்டி கிரிமினல்ஸுக்கு இருக்கு. 3 days முன்னால் பாரதி மிட்டல் கம்பெனியுடைய சேர்மன் ஒரு NDTV டாக்ல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார். அவருடைய கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் CFO அப்படிங்கிறாங்களே, அந்த CFO அவருடைய கம்பெனி CFO got a call, phone call. அந்த ஃபோன் காலில் இந்த கம்பெனி ஓனர் பாரதி மிட்டல் பேசுவது போலவே ஒருத்தர் பேசுகிறாரு. நான் இம்மீடியட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பணம் தேவையா இருக்கு, ஒரு 10 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நல்ல வேலையாக அந்த CFO சரி அனுப்புறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அவருடைய பாஸ் இந்த பாரதி மிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவர் சொல்கிறார் நான் பண்ணவே இல்லைங்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த காலில் பேசினவர் people are what you call people are able to clone your voice, people are able to clone your picture, people are able to clone your video. ஸோ உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை இதிலே உருவாக்க முடிகிறது, உங்களைப் போலவே ஒருவரோடு உங்களை பேச வைக்க முடிகிறது அப்படின்லாம் வந்து நிறைய இதில் பண்ணுகிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தி வே யூ ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. மூன்றாவது இப்போ என்ன நடக்கிறது என்றால், CBI ஆஃபீஸர்ஸ் இப்போ ஒரு 4 years ஒரு 4 months முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் ஒருத்தர், நான் என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது, எனக்கு வந்த ஃபோனில் அவர் சொன்னார், சார் ஐ ஆம் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் CBI ஸ்பீக்கிங், we have taken your son into custody, உங்களுடைய பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் உடனே வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு என் பையன் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நல்ல வேலையாக யாராவது என் பையனை பார்த்துக்கணும்னு நினச்சேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய பையன் ஃபாரினில் படிச்சுருக்கிறான், அதனால இந்தியாவில் அந்த பையன் இருக்க சான்ஸே இல்லை. அப்போ அந்த ஃபோன் வாட்ஸ்அப் காலை எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற ப்ரொஃபைல், அவர் பேசுகிறவர் என்கிட்ட ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் CBIங்கிறாரு. ஆனால் அதில் இருக்கிற DP ப்ரொஃபைலை பார்த்தாக்கா டெல்லியினுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸினுடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குது. ஸோ யார் வேண்டுமானாலும் உங்கள் பிக்சர் கிடச்சிதுன்னா யார் வேண்டுமானாலும் உங்களைப் போலவே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். DP பிக்சர் அவங்க உங்களுடைய பிக்சரை போட்டுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் ஆஃபர்ஸ் யூ எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் இந்தியாவில் என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அந்த சென்டரில் நீங்கள் தயவு செய்து போய் பாருங்கள். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்று ஒன்று இருக்கிறது. நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்று எப்படியெல்லாம் இன்டர்நெட்டில் ஃப்ராடு பண்ணுகிறார்கள் என்பதை பற்றிய தகவல் அதில் வருகிறது. அதைவிட சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். அது ஆன்லைனில். அதில் சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய பப்ளிக் அதில் போய் அவர்களுடைய கிரீவன்சஸை நாங்கள் எப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அதில் எடுத்து காட்டுகிறார்கள். அதில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ராஜ்யசபாவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் February 2024 பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் அந்த பதில் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிலினுடைய ஒரு பகுதியை நான் படிக்கிறேன். The magnitude of crimes committed through online. இந்த இன்ஃபர்மேஷனை படித்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். It says, a look at the citizen financial cyber fraud reporting and management system would show that during the period from 1/1/2023 to 31/12/2023, the number of
complaints reported in Tamil Nadu alone were 59,549. Report பண்ணாத complaint ஜாஸ்தி. Report பண்ண complaints 1 year period 59,549. And எவ்வளவு amount loss தெரியுமா? People have reportedly lost in cyber crimes in Tamil Nadu alone during the period of 1 year in 2023, 631 crores. 631 கோடி ரூபாய்களை ஒரே வருஷத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் சைபர் ஃப்ராட்ல மக்கள் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், the way we take for granted internet அது ரொம்ப தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 2 செய்திகளை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். What are the different types of cyber crimes that could be committed? There are 20 types of cyber crimes that can be committed. 20 வகையான குற்றங்கள் சைபர் கிரைம்ஸ்ல வருது. என்னன்னா, unauthorized access and hacking. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சொல்றேன். There is a particular software, தயவு பண்ணி இதை யாரும் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. There is a particular software, அதை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னாக்கா, நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க, மொபைல் டு மொபைல் ஃபோன் பண்ணும்போது எந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வருது நம்பர் தெரியுது இல்லை அதுல இல்லையா? ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் அங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். பேசுறது நீங்களா இருப்பீங்க. அவர் என்ன நினைப்பாரு? நீங்க தான் பேசுனீங்கன்னு நினைப்பாரு. நீங்க உங்களுடைய செல்போன் நம்பர் அதுல டிஸ்பிளே ஆக வச்சு தவறாக பேசி உங்களை பிரச்சனைகளை மாட்டி வைக்க முடியும். That is possible because of unauthorized access and hacking. In fact, we had a conference where என்னுடைய நம்பரை ஒருத்தர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். ஸ்டேஜிலேயே he made a call to somebody and asked for money. அந்த ஆளை வர சொல்லிட்டு ஃபோனை காமிச்சாரு. என்னுடைய நம்பர் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. என் ஃபோன் பேக்கெட்லேயே இருக்கு. என் ஃபோனே போகல. ஆனால் அவருடைய ஃபோன்லேருந்து பண்ணும்போது என் நம்பர் அதில் வருது. unauthorized access and hacking. Second, web hijacking, taking forceful control of your website. Pornography, cyber stalking, denial of service attack, virus attack, software piracy, salami attack. Salami attack is a very interesting crime. You know what is salami attack? A bank employee using a particular software, அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 ரூபாய் மட்டும்தான் எடுப்பாரு. 5 rupees. சப்போஸ் உங்க அக்கௌண்ட்லேருந்து 5 ரூபாய் எடுத்தான்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா அதை எழுதுறதுக்கு பேப்பரோட காஸ்டே 5 ரூபாய் ஆயிடும். We will not give a complaint. ஆனா இது மாதிரி 1 லட்சம் அக்கௌண்ட்லேருந்து 5 rupees அவர் எடுத்தா எவ்வளவு ஆகுது? He makes 5 lakhs. Therefore, a fraud of a minuscule magnitude for an individual, but of a huge magnitude for the institution, can be caused. That is called a salami attack. Phishing, sale of illegal articles, online gaming, online gambling, email spoofing. Email spoofing is என்னன்னாக்கா, the email may actually emanate from one source, but it will show a different source, as if it was sent by somebody else. That is called email spoofing. Then cyber defamation, forgery can be committed, theft of information, email bombing ஒன்று இருக்கு. What is email bombing? Suppose நீங்க ஒரு research projectல work பண்ணிட்டு இருக்கீங்க. You are conducting a lot of online search. Somebody wants to prevent you from making a presentation on time. So he can bombard your email box with thousands of mails so that your email crashes, your system crashes. That is called email bombing. Data diddling, breach of privacy, e-commerce fraud, cyber terrorism. There are 20 different types of
crimes that can be committed online. We have an act called Information Technology Act 2000. On the Information Technology Act, the important sections are 3 sections. Section 65, Section 66, A, B, C, D, E, F, and Section 67. The 3 sections in the Section 65 relates to tampering with computer source documents. You can tamper with computer source documents. Then 66 capital A to 66F innanaka sending offensive messages through communication service, dishonestly receiving stolen computer resource or communication device, identity theft, cheating by personation by using computer resource, violation of privacy, cyber terrorism. Upper section 67, publishing and transmitting obscene material in electronic form. இப்படி the abuse of information technology is becoming more than the use of information technology. ஒன்றும் இல்லை, நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்க ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கூகுள் சர்ச் ஃப்ரீயா தான் இருக்குது இல்லையா? First lesson that you must know is, if somebody is offering a service free of cost to you, you must know that that person is offering you as a service free of cost to somebody else. உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரீயா ஒரு சர்வீஸ் கொடுக்கறான்னா, உங்களையே அவன் ஃப்ரீயாக வேறு ஒருவருக்கு சர்வீஸா கொடுக்கறான்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கங்க. இப்போ கூகுள்ல நீங்க a shoe shop nearby அப்படின்னு போட்டாக்கா உடனே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷூ ஷாப்போட பேர் வருது இல்ல? ஃப்ரீயா தானே உங்களுக்கு கிடைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I am getting this information free நினைக்கிறீங்க. It is not free. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அந்த டெக்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. நாளையிலேருந்து நீங்கள் கூகுள்ல வேற எந்த சர்ச் பண்ணும் போதும் செருப்பு கடை லிஸ்டா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த செருப்பு கடைக்காரன் கூகுளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கொடுக்குறான். இவன் என்ன பண்றான்? நீங்க ஒரு முறை கூகுள்ல வந்து செருப்பை பத்தி சர்ச் பண்ண உடனே you are interested in search செருப்பு தெரிஞ்சுக்கிட்டு செருப்பு கடை அட்வர்டைஸ்மெண்ட் பூரா உங்ககிட்ட அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அவங்ககிட்ட நம்ம காசை வாங்கணும். அப்போ there is a potential customer here என்று உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷனை செருப்பு கடைக்காரனுக்கு கூகுள் விற்கிறான். அதனால you are making, actually you don't pay for your service to Google, but they make somebody else pay for the information about you to be sold to them. நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, இன்றைக்கு நாள் எப்படி இருக்கிறது என்று ஒரே தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்னுடைய வீடியோவில் தான் இன்று விருச்சிக ராசி என்னுடைய நாள் நட்சத்திரம் முதற்கொண்டு கூகுளுக்கு தெரியும். என்னுடைய வீட்டுக்கு தெரியாத எல்லா செய்தியும் யூடியூபுக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியும். ஸோ இதற்கு காரணம் நாம பிரைவசின்னு பேச்சளவிலே வைத்துக்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் we have started putting in the public domain. Therefore, 2 things are to be taken care of. Students, நீங்க என்ன பண்ணணும்? கேமரா எப்போதுமே ஸ்டிக்கர் ஒட்டி வைங்க. ரெண்டாவது, லாக் அவுட் சிஸ்டமை லாக் அவுட் பண்ணாம, பல பேருக்கு கெட்ட பழக்கம். இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து இமெயில் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் சைன் அவுட். எத்தனை பேர் நீங்கள் சைன் அவுட் பண்ணாமல் வரீங்க? ஃபோன் அப்படியே விட்டுட்டு வரீங்க, சைன் அவுட் பண்ணாமல் வரீங்க. எனிபடி கேன் ஆக்சஸ் யுவர் ஃபோன், எனிபடி கேன் ஆக்சஸ் யுவர் இமெயில். அந்த ஒரு சின்ன வேலை செய்வதற்கான சோம்பேறித்தனம் நமக்கு. அதனால சைன் அவுட் பண்ணாமல் வராதிங்க, சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாமல் வராதிங்க. சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாமல் வருவதுன்றது மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கு உருவாக்கும். Be careful in handling online devices. Thank you very much.